என் கிட்ஸோட ஃபேவரட் ரைஸ் கேரட் ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, இல்லைன்னா நோ சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதுவும் காய்னா சொல்லவே வேண்டாம். ஸோ ஏதாவது வகையில் காய் இவங்களுக்குள்ளே கொடுக்கணுங்கிறக்காக நம்மளும் புதுசாக ட்ரை பண்ணி கொடுக்குறோம். ஸோ கேரட் ரைஸுமே அந்த மாதிரி தான் ஏமாற்றி நான் கொடுத்தேன், கேரட் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்லாம் சொல்லி. ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக கடுகு, கடலை பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா. நான் தம்பி குட்டி பையனால ஒரே ஒரு மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பார்த்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா நைஸாக துருவி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எண்ணெயிலேயே வதக்கும் போது கேரட்டோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகுத்தூள் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய போட்டோன்னா காரமாக இருக்கும், அதுவுமே சாப்பிட மாட்டேன்ருவாங்க. ஸோ கொஞ்சமாக போட்டு எல்லாம் கேரட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆயிலே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் வேகிறதுக்கு அளவாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா கேரட் நல்லா மசிஞ்சு வந்துடும். இதுவே நம்ம கேரட் பொரியல் பண்ணும்போது அந்த ஆயிலே விட்டுட்டு பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சேம் நம்ம கேரட் பொரியல் மாதிரியே தான். கொஞ்சமாக தேங்காய் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு. எங்கள் அம்மாலாம் இதுதான் சாப்பாடு சாப்பிடனா கப்சுப்பு நம்ம சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டேன். பட் இப்போ இருக்க குழந்தைங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு தேவையான ரைஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ சாப்பாடை நல்லா அந்த காயோட போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஸோ சூப்பராக கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே ஒரு கொத்தமல்லி தலை தூவி குழந்தைங்க கிட்ட கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நோ சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. கேரட்னு கூட தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களை ஏமாற்றி என்னென்ன சாப்பிட வைப்பீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.